இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம எஸ்எஸ்கே விவரமாக கார்த்திக்கு மயக்க மருந்து கொடுத்து கார்த்தியை கடத்திட்டாரு. கடத்தது மட்டும் இல்லாமல் கார்த்திகிட்ட ஒரு ஃபோனையும் கொடுத்து அந்த ஃபோன் மூலயமா கார்த்தி ஒரு வீடியோவை அனுப்பிச்சுடுறாரு அஞ்சலிக்கு. அந்த வீடியோவில் இது மாதிரி கௌதம் தானே கடத்திட்டான், ஸோ அவனை விட்டுறாத அஞ்சலி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை அனுப்பிச்சுட்றாங்க. கார்த்திகை ஒரு முட்டா பையன், அஞ்சலி வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறது எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் திட்டம் போட்டு தெளிவாக கார்த்தியை வச்சு அந்த கௌதமையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்ணிட்டான். ஆனால் அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, கௌதம் மட்டும் காலி பண்ணால் போகாது, கௌதம் நேர்த்தி வந்தவன், ஆனால் இலக்கியாவோட கதை பழைய கணக்கு, இலக்கியாவை பழி வாங்கி தீரணும் அப்படின்னு தான் அஞ்சலி இந்த வீட்டுக்கு மர்மலாகவே வந்தாங்க. அதனால் அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இது மாதிரி என் புருஷ ஒரு பிஸ்னஸ்மேன், அவன் பேர் கார்த்தி, அவனை அவங்க அண்ணன் கௌதம் ஒருத்தனும் அவங்க அண்ணி இலக்கியா 2 பேர் சேர்ந்து கடத்திட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், நீங்கள் மட்டும் உதவி பண்ணல அப்படின்னா நான் விஷயத்த சும்மா விட மாட்டேன், கமிஷனர்னு போவேன், சிஎம்கிட்ட போவேன், எல்லாத்தையும் நியூஸ் சேனலில் கொடுப்பேன் அப்படின்னு அஞ்சலி போலீஸையே மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. போலீஸ்காரங்களும் இங்கே பாருமா, ஒரு நிமிஷம் நில்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை இப்போது, உன் புருஷனை காணும், உன் புருஷனை யாரும் கடத்திட்டாங்கன்னு நினைக்கிற, அதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க, நீ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அதுக்கப்புறம் உன் புருஷன் எங்கே போனா, என்ன ஆனா, யார் கடத்தினா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறோம். சார் 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 நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என் புருஷனை கடத்துனது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது என் புருஷனே சொன்னார், என்னமோ சொல்கிற நீனு, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்பாங்க. நம்ம அஞ்சலி என்ன பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் சார், என் புருஷன் பேர் கார்த்திக், இவர் தான் புருஷன், பார்த்தீங்களா ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னா என் புருஷன் ஏதோ ஃபோன் எடுக்க மறந்துட்டாங்க, என் புருஷன் அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஃபோன் எடுத்து அழகாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காருப்பாங்க, அப்போ அந்த வீடியோ காட்டுவாங்க, அதில் கார்த்திக் தான் பேசியிருக்கானே, கௌதம் தான் கடத்திட்டான் என்ன அப்படின்னு சொல்லி உடனே அந்த வீடியோ காட்டி இது தாங்க நடந்துச்சு, ஆனால் என் புருஷன் லொக்கேஷன் அனுப்புன்னு சொன்னார், அதுக்குள்ளே ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு போல், நான் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஸோ என் புருஷனை கடத்தினது அந்த கௌதம் தான், அதுக்கான சாட்சி இப்போ என்கிட்ட இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக வாங்க, வந்து கௌதம் இலக்கியா 2 பேர் இருப்பாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள், அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஜெயிலில் வைங்க, வச்சு விசாரிச்சிங்கன்னா என் புருஷன் எங்கே இருக்கா அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சிடலாம் சார், ப்ளீஸ் சார், அந்த கௌதம் இலக்கியா 2 பேரும் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, என் புருஷனை என்ன வேணும் பண்ணுவாங்க, அவங்க எதுக்கும் தயங்க மாட்டாங்க சார், ப்ளீஸ் சார் வாங்க சார், வந்து காப்பாற்றுங்க சார் அப்படின்னு அஞ்சலி கதறுவாங்க. உடனே இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோ ஆதாரமே இருக்குது, இந்த பொண்ணு வரை இவ்வளோ பரபரப்பாக இருக்கா, பார்க்கறதுக்கு படித்த பொண்ணு மாதிரி தெரியுதா, நாம் இவளுக்கு உதவி பண்ணல அப்படின்னா இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்மளை விட மேலே கமிஷன் ஆஃபீஸ்க்கோ டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கோ ஏன் சிஎம் செல்லு நியூஸ் சேனல்னு போனால் கண்டிப்பாக பிரச்சனையாகும் அப்படின்னு பயந்து போய் அவரும் நேராக கிளம்பி கௌதம் வீட்டுக்கு போவாங்க. ஆல்ரெடி கௌதம் வீட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, என்னென்னா கௌதம் அம்மா அதான் நம்ம ஜானு கௌதம் சண்டை போடுறாங்க. என்ன கௌதம் அசால்ட்டாக சொல்கிற, கார்த்திக் உன் கூட தானே இருக்கான்னு சொன்னேன், அப்படி எப்படா காண போனா, ஐயோ ஜானு நான் சொல்கிறது கேளு, கார்த்திக் என் கூட தான் இருந்தான், அவனை ரவுடிகிட்டேருந்து அழைச்சிட்டு வந்தாலாம் உண்மைதான், ஆனால் வண்டி பஞ்சர்னு சொல்லி பஞ்சர் போட போனேன், அந்த கேப்பில் தான் எவனோ தூக்கிட்டு போயிட்டானுங்க, கண்டிப்பாக அந்த ரவுடி பசங்க தான் இருக்கும், இப்போ எனக்கு என்ன பண்ணு தெரியல ஜானு அப்படின்னு சொல்ல போலீஸ் கரெக்டாக அப்போ தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்து இங்கே கௌதம் யார் அப்படின்னு கேட்க அஞ்சலி ஒன்று, சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் தான் கௌதம், இவன் தான் இலக்கியா. ஜானு ஒன்று, ஏய் அஞ்சலி என்ன வாங்கினது பத்திரியா, மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கே அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், நீங்கள் அமைதியாக இருங்க, இல்லைனா அப்புறம் உங்கள் பேசி சேர்த்துருவேன், இல்லை என்னடி சொல்கிறேன், என்ன சேர்க்க போகிற இலக்கியா அவனே, ஏய் அஞ்சலி என்ன அத்தையே மரியாதை தான் பேசுகிற உன்னை அப்படின்னு கை ஓங்குவாங்க. டக்குன்னு போலீஸ்காரு, இங்கே பாருமா கொஞ்சம் அமைதியாக இருங்க, இங்கே இலக்கியா யார் கௌதம் யார், சார் நான் தான் கௌதம், அது என் மனைவி இலக்கியா, சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க சார் இவங்க கார்த்திக் மனைவி அஞ்சலி, கார்த்திகை நீங்கள் தான் கடத்திருக்கீங்க அப்படின்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நாங்கள் உங்களை விசாரிக்கணும், கொஞ்சம் கிளம்பி ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். கார்த்திக் ஒன்று, சாரி நம்ம கௌதம் ஒன்று, சார் என்ன விளையாடுறீங்களா, கார்த்திக் என் தம்பி சார், அப்படி இருக்கும்போது கார்த்திகை காலம்னு சொல்லி நானே வருத்தத்தில் இருக்கோம், அப்போ நான் ஏன் சார் கடத்த போகிறேன் என் தம்பியை போயிட்டு, இல்லை சார் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், அவங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் முன்னிடம் இருக்குது, அதனால் தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், உண்மையாலுமே கார்த்திக் காணாமல் போயிட்டான் உண்மை தான், ஆனால் கார்த்திகை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை சார். சார் அவங்க ஒன்றும் சும்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க ஒரு சாட்சியாக கொடுத்துருக்காங்க. சாட்சியா, என்ன சாட்சியாக கொடுத்துருக்காங்க அவங்க அப்படின்னு கௌதம் கேட்பாரு. அவன் இன்ஸ்பெக்டரும் அந்த வீடியோ எடுத்து காட்டுவாங்க, இங்கே பாருங்கள் சார் அவங்களும் சும்மா சொல்லலை அப்படின்னு வீடியோ காட்டும்போது நம்ம கௌதமே அதிர்ச்சி ஆவார், இவனா முட்டா பாயலா, இவன் எதுக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம ஜானு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் ஒன்று, சார் இதுக்கு மேலே நிற்கிறதுக்கு அவசியம் இல்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கௌதம் இலக்கிய 2 பேரையும் கைது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கௌதம் கேட்பாரு, சார் ஒன்று சரிங்க சார், அந்த வீடியோவில் என் தம்பி
இன்னும் சொல்லியிருக்கான் கௌதம் தான் கடத்திருப்பான்னு சொல்லிட்டு. அதில் இலக்கியங்கிற பேர் எங்கேயும் வரவே இல்லை சார். அப்போ எதுக்கு என் மனைவி அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கௌதம் பேசுவார். உடனே நம்ம அஞ்சலி ஆஹா இவனா பாயிண்ட்டாக பேசுகிறான். சார் இல்லை சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கிடச்சிருக்காங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் சார் நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், நீங்கள் சொல்கிறீங்க நான் ஓகேன்னு சொல்கிறேன், ஆனால் இதில் என் மனைவி பேரே வரவே இல்லை. என் மனைவி அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் என் லாயர் முறைப்படி போயிட்டு அப்போ நானும் டிஎஸ்பி ஆஃபீஸில் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், தப்பான முறையில் அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, நான் வரேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள், என் மனைவி இங்கே தான் இருப்பா, வரமாட்டா, அரெஸ்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகும் சார் அப்படின்னு கௌதம் பேசுவார். எனக்கும் கமிஷன் ஆஃபீஸில் எல்லாரும் தெரியும் அப்படின்னு கௌதம் சொல்ல, உடனே சரிங்க சார் அப்போ நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கௌதமை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இலக்கிய என்ன பண்ணுவாங்க, உடனே ஜானு அழைச்சிக்கிட்டு அத்தை நீங்கள் வாங்கலாம் போகும் நம்ம அப்படின்னு கூப்பிடுவாங்க. எங்கே இலக்கியா? இல்லை அத்தை நீங்கள் வாங்க, கௌதம் சொன்னார்ல நம்ம கௌதம் போய் ஜெயிலில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடியே போவாங்க. ஸோ அஞ்சலி கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. நிறைய எஸ்எஸ்க்கு கால் பண்ணி சொல்லுவாங்க விஷயத்த. அப்பா இது மாதிரி கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண முடியலப்பா. ஏம்மா என்னாச்சு? இல்லைப்பா அந்த கௌதம் ரொம்ப விவரமா அந்த வீடியோவில் ஏன் பேர் சொல்லியிருக்காங்க, இலக்கியா பேர் சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி இலக்கிய அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி பாயிண்ட்டாக பேசிட்டான்ப்பா. அதனால் போலீஸ்காரங்களும் சரி பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு கௌதம் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடைச்ச எல்லாம் வேஸ்ட்டாக போச்சாம்மா? இல்லைப்பா நான் சும்மா விட மாட்டேன், எப்படியும் பேசி பிரச்சனை பண்ணி அவளையும் அரெஸ்ட் பண்ண வைப்போம்ப்பா. சரிம்மா நீ பாருமா அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே ஃபோன் வச்சுருவான். வச்சுட்டு யோசிப்பான் எஸ்எஸ்கே, அடைச்ச இவ்வளோ தூரம் பிளான் போட்டு இந்த இலக்கியம் மிஸ் ஆகிட்டாலே பரவாயில்ல, நம்ம டார்கெட் கௌதம் தான், கௌதம் நம்ம பார்த்துட்டா அந்த அஞ்சலி சும்மா இருக்க மாட்டா, அந்த இலக்கியாவை எப்படி பண்ணுவாங்கன்னு அவள் யோசிப்பா. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரே கல் 2 மாங்காய் தான் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே பிளான் பண்ணுவான். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க இலக்கியா பின்னாடியே போயிட்டு நம்ம கௌதமாக பார்ப்பாங்க. கௌதம் சொல்லுவார், இலக்கியா நீ எதுக்கும் பயப்படாத, இது எல்லாமே அந்த அஞ்சலி திட்டம் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க, நம்மளை இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே கார்த்திக் தான் கடத்தினாங்க, நாம கண்டுபிடிச்சி காப்பாற்றிட்டோம், ஆனால் அதை பற்றி கார்த்திகிட்ட பேசுறதுக்குள்ளே எல்லாத்தையுமே இந்த அஞ்சலி மாற்றிட்டான், திரும்பவும் இப்போ பிளான் பண்ணி நம்மளை போட்டு விட திட்டம் போகிறான், நீ ஒன்றுத்துக்கும் பயப்படாத அஞ்சலியை எப்படி நம்ம பழி வாங்கி தீரலாம் இலக்கியா, இப்போ நமக்கு தேவை ஒன்று மட்டும்தான் கார்த்திக். ஸோ கார்த்திக் கிடைச்சா மட்டும்தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற உண்மையை கார்த்திக் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் இலக்கியா. என்ன கௌதம் சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க கௌதம். ஒன்றும் இல்லை இலக்கியா, நீ என்ன பண்ணுற, நான் சொல்கிற இடத்துக்கு போ. அங்கே தான் நான் காரை பஞ்சர் ஓட்டுறதுக்காக வண்டியை நிப்பாட்டி திரும்பி பார்க்கும்போது காரில் கார்த்திக் இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் ரவுடி பசங்க கண்டிப்பாக கார்த்திகை கடத்திருக்கணும், இல்லைனா நான் இன்னொரு லொக்கேஷன் சொல்கிறேன், அங்கே தான் கார்த்திகை அவங்க கடத்த பார்த்தாங்க, நான் அங்கே தான் கார்த்திகை காப்பாற்றினேன். ஸோ இந்த 2 இடத்துலையும் போயிட்டு சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணு. அப்படி ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கார்த்திகை யார் கடத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதை போலீஸில் கொடுத்து அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துடுவேன், கார்த்திகை நம்ம காப்பாற்றிடலாம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே அவங்களுடைய உண்மையான முகத்திலேயே நம்ம கார்த்திக்கு நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இலக்கிய அவனே, சரி கௌதம் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் போகிறேன், இப்பயே போயிட்டு அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களை நிரபராதின்னு வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இலக்கிய சபதம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஸோ கௌதம் சொன்ன மாதிரி இலக்கியா போயிட்டு கார்த்திகை யார் கடத்தினான்னு கண்டுபிடிச்சி எஸ்எஸ்கே அப்புறம் அஞ்சலி இவங்களுடைய உண்மையான முகத்திலேயே கார்த்திக் நிரூபிப்பாங்களா, இல்லை அதுக்குள்ளே எஸ்எஸ்கே உள்ளே போந்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.